இந்த குட்டி கிரியேச்சருக்கு 2 வயசு கூட ஆயிருக்காது. ஆனாலும் அதுக்கு டெய்லி 50 டைம் சாட்டையடிகள் விழும். அப்படியே டெய்லி அதோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆனா அந்த கிரியேச்சர் பிறவியிலேயே இன்டெலிஜென்ட் இல்லாததால அது மனுஷங்களை பார்த்தாலேயும் பயப்படும். ஆனா அந்த கிரியேச்சருக்குள்ள அடங்காத கொடூரமான சக்தி மறைஞ்சி இருக்கும். கரெக்டான ட்ரைனிங் கொடுத்திருந்தா அந்த கிரியேச்சர் ஒரு உயிர்கொல்லி ஆயுதமாவே மாறி இருக்கும். அப்போ ஒரு நாள் ஜாக் கையில சாட்டையை கொடுத்து அதை அடிக்க விடுறாங்க. அவன் கையில சாட்டையை பார்த்ததும் அந்த கிரியேச்சர் இன்னையோட சோலி முடிஞ்சதுன்னு நினைக்குது. ஆனா எதிர்பாராத விதமா அவன் அந்த சாட்டையை கீழே போடுறான். அதுக்கப்புறம் ஒரு பேரிக்காயை கடிச்சு அந்த கிரியேச்சர் கிட்ட கொடுக்கறான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயங்கின அந்த கிரியேச்சர் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட்டை சாப்பிடுது. உடனே யோசிக்காம அந்த ஃப்ரூட்டை ஃபுல்லா விழுங்கிருது. அந்த நிமிஷமே ஜாக் அந்த கிரியேச்சர் மனசுல இடம் பிடிச்சிடுறான். அவன் அது மேல கருணையை மட்டும் காட்டாம அவனோட உயிரையே பணையம் வச்சு அந்த கிரியேச்சரை கூண்டுல இருந்து ரிலீஸ் பண்ணி விடுறான். விடுதலைன்னா என்னன்னே தெரியாத அந்த கிரியேச்சர் ரொம்ப நேரமா அங்கேயே தயங்கி நிக்குது. அப்போ அவன் அது மேல இருந்த அக்கறையில வேகமா அதை அங்கே இருந்து போக சொல்றான். அது ஹெவி ஹார்ட்டோட கடைசியா ஒரு முறை அவனை திரும்பி பார்க்குது. போக மனசு இல்லாம அவனோட முகத்தை ஆழமா அதோட மனசுல பதிச்சுக்கிட்டு இந்த உதவிக்கு என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் பதில் உதவி கண்டிப்பா செய்வேன்னு மனசுக்குள்ள உறுதி எடுத்துட்டு அங்க இருந்து போகுது. இந்த நியூஸ் அந்த நாட்டோட ராஜாவுக்கு போனதும் கிரியேச்சர் கூண்டுல இல்லாததை பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகி எல்லாரையும் போய் தேட சொல்றாரு. இப்போ அவங்க 2 பேரும் அந்த நாட்டோட பெரிய குற்றவாளியா அறிவிக்கப்படுறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு $50,000 பரிசு தொகை கொடுக்கறதா ராஜா அனௌன்ஸ் பண்றாரு. ஆனா ஜாக் அவங்களுக்கு தெரியாமலேயே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி மலைகள்ல அவனோட ஒய்ஃப் கூட அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அந்த சந்தோஷமும் ரொம்ப நாள் நீடிக்கல. ராஜாவோட படைகள் அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரையும் சுத்தி வளைச்சிடுறாங்க. ஜாக் சரண்டர் ஆகாம அவனோட ஒய்ஃப் கையை பிடிச்சிட்டு வேகமா தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு முன்னாடி பெரிய பள்ளம் தான் இருக்குது. தப்பிச்சு போக வேற வழியும் இல்ல. உடனே அவன் ஒரு முடிவை எடுக்கிறான். அவனோட ஒய்ஃபை டைட்டா லாஸ்டா ஒரு டைம் ஹக் பண்ணிட்டு கீழே இருந்து ஆத்த நோக்கி வேகமா அவளை தள்ளி விடுறான். அந்த ஆறு நல்லா ஆழமா இருந்ததால எப்படியும் தப்பிச்சிருவான்னு நம்பி அவளை தள்ளி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவன் அந்த படைகளை எதிர்த்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்பெஷல் ஃபைட்டிங் ஸ்கில்ஸால எல்லா படை வீரர்களையும் பறக்க விடுறான். ஆனா தூரத்துல இருந்த ஜெனரல் ஒரு ஸ்பெஷல் அம்பை ஜாக்க நோக்கி எறிகிறான். அது நேரா அவனோட நெஞ்சிலேயே பாஞ்சிருது. உடனே சுத்தி இருந்த வீரர்களும் அவன் மேல அம்புகளை இறக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவன் சக்தி எல்லாத்தையும் இழந்து வீக் ஆயிடுறான். கடைசியில அவனை பிடிச்சி ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சி அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. எல்லாம் முடிஞ்சதுன்னு அவங்க நினைக்கிறப்ப அந்த கிரியேச்சர் அதோட வாக்குறுதியை நிறைவேற்ற சீக்கிரமா வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது.